Little Star Kids. Alamati happy birthday, Alamati happy birthday, Alamati happy birthday, Alamati happy birthday. டேய் வினோத், எப்ப பார்த்தாலும் போனு கைமாவே தான் இருப்பியாடா? போய் படிக்கிற வேலையை பாடுறா. அம்மா கடை வரைக்கும் போயிட்டு வரேன், சரியா? வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. வரேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்காதீங்கம்மா. அப்புறம் வரும்போது ஒரு குச்சி மிட்டாய் வாங்கிட்டு வாங்கம்மா. எங்க அம்மாவை காணோம், போயிட்டாங்களா? சரி, சாப்பிட ஏதாவது இருக்கான்னு போய் கிச்சன்ல பாத்துட்டு வருவோம். என்ன சாப்பிட ஏதாவது இருக்குன்னு பார்த்தா சமைக்காம அப்படியே இருக்கு. வயிறு வேற ரொம்ப பசிக்குது. என்ன பண்ணு, சாப்பிட்டு நம்மளே சமைச்சிட வேண்டியதுதான். நம்ம கிட்டதான் போன் இருக்குல்ல, யூடியூப்ல தான் சமையல் வீடியோஸ்ல நிறைய வரும்ல, பார்த்து ஒரு சமையலை பண்ணிட வேண்டியதுதான். சாம்பார் செய்வது எப்படி? அவ்வளவுதானே, இவ்வளவு ஈஸியா இருக்கே. பொறிச்சிட வேண்டியதுதான். கடாயில் அடுப்பை வைக்கவும், அடுப்பில் கடாயை வைக்கவும். பின்பு காய்கறி, பருப்பு, தண்ணீர் ஆகியவற்றை போடவும். பிறகு உப்பு தேவையான அளவு போடவும். சரி, நம்ம பருப்பு போட்டிருக்கோம், அதுக்கு ஒரு கரண்டி. காய்கறி போட்டிருக்கோம், அதுக்கு ஒரு கரண்டி. தண்ணி ஊற்றிருக்கோம், அதுக்கு ஒரு கரண்டி. ஆக மொத்தம் 3 கரண்டி போட்டாச்சு. இன்னும் சற்று நேரத்தில் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சாம்பார் தயார். ஆஹா, என்ன ஒரு மனம்! இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான். ஐயோ, என்ன இவ்வளவு உப்பா இருக்கு! கண்டு தண்ணியா வருது. இது சாம்பாரா இல்ல உப்பு சூப்பானே தெரியலையே. என்னடா மகனே, சாம்பார் பண்றேன் ஏதோ சம்பவம் பண்ணி வச்சிருக்க போல. இதுக்குதான் போனை பார்த்து சமைக்க கூடாதுன்னு சொல்றது. சரி விடு. அம்மா உனக்காக குச்சி மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த சாப்பிடு. குழந்தைகளை ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.